என் அன்பு குழந்தையே, உன்னுடைய தைரியத்தைப் பற்றி நீ கண்களை திறப்பதற்கு முன்பே பரலோகத்தில் ஒரு உன்னத கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிமிடம் உன் இதயம் சுமந்து கொண்டிருக்கும் பாரத்தை நீ உணருவதற்கு முன்பே உன் வாழ்க்கையை பற்றிய ஒரு தீர்ப்பு நித்தியத்தின் நீதிமன்றங்களில் அறிவிக்கப்பட்டது. நீ கடந்து வந்த இருண்ட பள்ளத்தாக்குகளையும் நீ தனியாக சந்தித்துக் கொண்டிருக்கும் கடுமையான போராட்டங்களையும் பிதாவாகிய நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். உன் தனிமையின் இருளில் பயம் முணுமுணுத்த பொய்களையும் அவநம்பிக்கைகளையும் நான் கேட்டேன். நீ ஒருபோதும் வீழமாட்டாய், நீ தோற்கடிக்கப்பட மாட்டாய் என்று நான் உனக்காக பிரகடனம் செய்தேன். உன் விசுவாசத்தை நெரித்துக் கொண்டிருந்த அந்த பயத்தின் ஆவி உன் விதிக்கு மேல் கொண்டிருந்த அனைத்து அதிகாரத்தையும் இப்போது இழந்துவிட்டது. நான் உன் ஆத்துமாவிற்கு எதிராக பேசப்பட்ட ஒவ்வொரு தீய வார்த்தையையும் மௌனமாக்கிவிட்டேன். உன் எதிர்காலத்தின் மேல் வைக்கப்பட்ட தடைகளையும் உன் குடும்பத்தின் மேல் கூறப்பட்ட சாபங்களையும் எனது வல்லமையால் நான் ரத்து செய்துள்ளேன். சத்துரு சற்றும் எதிர்பார்க்காத ஒரு புதிய அடையாளத்தை நான் உன்மேல் சூட்டியிருக்கிறேன். உன்னை நான் வீரன் என்றும் மிகுந்த தைரியசாலி என்றும் ஒருபோதும் பின்வாங்காத போர்வீரன் என்றும் அழைத்திருக்கிறேன். உன்னை சுற்றியுள்ள அனைத்தும் அசைக்கப்படும் போதும், உனக்கு அருகிலுள்ளவர்கள் விழுந்து போகும் போதும் நீ ஒருபோதும் சரணடைய மாட்டாய். நீ பூரணமானவன் என்பதால் அல்லது நீ ஒருபோதும் பயப்படுவதில்லை என்பதால் நான் உன்னை தேர்ந்தெடுக்கவில்லை. மாறாக எதிரியால் தொட முடியாத ஒரு தெய்வீக சக்தி உனக்குள் இருப்பதால் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். என் ஆவி உனக்குள் இருக்கிறது, என் பலம் உன் நரம்புகளில் ஓடுகிறது, என் தைரியம் உன் நுரையீரலில் சுவாசிக்கிறது. உன் சொந்த பலத்தால் நீ தைரியமாக இருக்க வேண்டும் என்று நான் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. உனக்குள் இருக்கும் ஆழமான பலத்தை நீயே தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் நான் உன்னை வற்புறுத்தவில்லை. மாறாக என் பலத்தால் உன்னை தாங்குகிறேன். இந்த வார்த்தைகளை நீ இப்போது கேட்கும் போதே உன் சூழ்நிலைகளிலிருந்து வராத ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட துணிச்சலால் நான் உன்னை நிரப்புகிறேன். இது உன் உணர்வுகளிலிருந்தோ அல்லது கடந்த கால வெற்றிகளிலிருந்தோ வருவது அல்ல. இது நேரடியாக என் சிம்மாசனத்திலிருந்து பாய்கிறது. என் இதயத்திலிருந்து உன் இதயத்திற்கு இது ஒரு நதியாக பாய்கிறது. நீ இந்த இடத்திலிருந்து எழுந்து செல்லும் போது நீ ஒருபோதும் தனியாக செல்ல மாட்டாய். உன்னை தடுத்து நிறுத்த நினைத்த தடைகள் அனைத்தும் நீ நடக்கும் பாதையில் விலகிப் போகும். இதுவரை உன்னை அச்சுறுத்திய நிழல்கள் இப்போது உன் ஒளியைக் கண்டு அஞ்சிவிடும். நீ பலவீனமானவன் என்று உலகம் சொல்லலாம், ஆனால் நான் உன்னை வல்லமையுள்ளவன் என்று சொல்கிறேன். உனக்குள் இருக்கும் அந்த துணிச்சல் பல கோட்டைகளை தகர்க்கும் வல்லமை கொண்டது என்பதை நீ உணர்வாய். நீ இப்போது இருக்கும் இந்த சோதனை காலம் உன்னை அழிப்பதற்காக அல்ல, மாறாக உன்னை ஒரு பெரும் காரியத்திற்கு தயார் செய்வதற்காகவே என்பதை கவனமாக கேள். நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும், பயத்தால் தூக்கமில்லாமல் தவித்த ஒவ்வொரு இரவும், உன் நெஞ்சை அழுத்திய அந்த பாரமும் உனக்கு ஒரு முக்கியமான பயிற்சியாக அமைந்தது. உனக்கு நான் விரைவில் கொடுக்கப் போகும் பெரிய ஆசீர்வாதங்களை தாங்குவதற்கு ஏற்ற ஒரு பக்குவப்பட்ட நபராக நீ மாற்றப்பட்டு வருகிறாய். வரப்போகும் ஆசீர்வாதத்தின் கனத்தையும் அதன் பொறுப்பையும் உன்னால் சரியாக கையாள முடியும் என்பதற்காகவே நீ இவ்வாறு செதுக்கப்பட்டாய். நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகும் மாற்றங்கள் சாதாரணமானவை அல்ல. அவை மிகப்பெரியவை மற்றும் உன் குடும்பத்தின் சந்தையையே மாற்றக்கூடியவை. இந்த சோதனைகளை நீ கடந்து வருவதற்கு முன்பே நான் இவற்றை தந்திருந்தால் அவை உன்னை நசுக்கியிருக்கும். நீ இப்போது எவ்வளவு சோர்வாக இருக்கிறாய் என்பதை நான் நன்றாக அறிவேன். உன் எலும்புகளுக்குள் ஊடுருவியிருக்கும் அந்த களைப்பையும், மிகச்சிறிய வேலைகளை கூட ஒரு பெரிய போல தோற்றமளிக்கச் செய்யும் அந்த மனச்சோர்வையும் நான் உணர்கிறேன். நீண்ட காலமாக நீ ஒன்றுமில்லாத நிலையில் ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்பதையும், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விலகிச் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் அவ்வப்போது எட்டி பார்ப்பதையும் நான் பார்க்கிறேன். மற்றவர்கள் நீ நலமாக இருப்பதாக நினைக்கும் போது நீ ஒரு மெல்லிய நூலிழையை பிடித்து கொண்டு தடுமாறிக் கொண்டிருப்பதை நான் அறிவேன். ஆனால் உனக்கு தெரியாத ஒரு ரகசியம் எனக்கு தெரியும். இப்போது நீ உணரும் இந்த சோர்வு உன் பலவீனத்தின் அறிகுறி அல்ல, மாறாக நீ ஒரு பெரும் ஆவிக்குரிய போரில் ஈடுபட்டிருக்கிறாய் என்பதற்கான அத்தாட்சி. நீ இன்னும் போராடிக் கொண்டிருக்கிறாய் என்பதே உனது வெற்றிக்கான அடையாளம். உன் விசுவாசத்திற்காக நீ காட்டும் இந்த உறுதி எனக்கு மிகுந்த பெருமையாக இருக்கிறது. நீ பூரணமானவன் என்பதால் அல்ல, அல்லது நீ ஒருபோதும் தடுமாறவில்லை என்பதால் அல்ல. மாறாக இவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியிலும் நீ இன்னும் இங்கே நின்று கொண்டிருப்பதால்
நான் உன்னை நேசிக்கிறேன். நீ இன்னும் என்னை நம்புகிறாய். நீ இன்னும் என் வார்த்தைகளை விசுவாசிக்கிறாய். உனக்கு வழி தெரியாத போதும் நீ என் கையை பிடித்து கொண்டிருக்கிறாய். இதுவே எனக்கு போதுமானது. உலகம் உன்னை தோற்றுப்போனவன் என்று முத்திரை குத்தலாம். ஆனால் உன் நிலைத்திருக்கும் தன்மை எனக்கு ஒரு நறுமணம் போல இருக்கிறது. உன் விசுவாசம் நெருப்பினால் சோதிக்கப்பட்ட தங்கத்தைப் போல மிளர்கிறது. இந்த சோதனையின் முடிவில் நீ இன்னும் பிரகாசமாக வெளியே வருவாய். உன் பொறுமை வீண் போகாது. அதற்கான பலன் பரலோகத்தில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. விரைவில் அதன் கனிகளை நீ காண்பாய். உன் சூழ்நிலை மாறாது என்று உனக்குள் சொல்லும் அந்த அவநம்பிக்கையின் குரலுக்கு செவிசாய்க்காதே. அந்த விரக்தி உன் கதவை தட்டி உன் துக்கத்தை நிரந்தரமாக்க முயலலாம். ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், அந்த விரக்தி ஒரு பொய். அது உன் நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் திருட வரும் ஒரு திருடன். நானே உனக்கும் அந்த விரக்திக்கும் இடையில் ஒரு கேடயமாக நிற்கிறேன். உன் மனதின் மேலும் உன் உணர்ச்சிகளின் மேலும் என் சமாதானத்தை நான் கட்டளையிடுகிறேன். நீ தோற்றுப்போக மாட்டாய். நீ பாதியிலேயே கைவிட மாட்டாய். நான் உனக்கு வாக்களித்த அனைத்தையும் நீ அடையும் வரை நான் உன்னை விடுவதில்லை. நேர்மறை எண்ணங்களால் வரும் தற்காலிக நம்பிக்கை அல்ல. மாறாக என் மாறாதைய தன்மையின் மேல் கட்டப்பட்ட உறுதியான நம்பிக்கையை நான் உனக்குள் இப்போது ஊற்றுகிறேன். அது ஒருபோதும் உன்னை வெட்கப்படுத்தாது. என் அன்பு உன்னை சுற்றி ஒரு கோட்டையைப் போல இருக்கிறது. இது ஏதோ கடமைக்காக செய்யப்படும் அன்பு அல்ல. இது உனக்காக போராடும் மற்றும் உன்னை எந்நேரமும் பாதுகாக்கும் ஒரு தீவிரமான அன்பு. ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி காப்பாரோ அதைவிட 1000 மடங்கு மேலாக நான் உன்னை என் சிறகுகளின் கீழ் மறைத்து வைக்கிறேன். உனக்கு எதிராக ஏவப்பட்ட ஒவ்வொரு அம்பையும் நான் தடுத்து நிறுத்துகிறேன். நீ தூங்கும் போது உன்னை சுற்றி ஒரு தேவதூதர்களின் சேனையை நான் காவலுக்கு வைத்திருக்கிறேன். நீ ஆபத்தான இடங்களில் நடக்கும் போது உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உன்னை தாங்குவார்கள். உனக்கு தெரியாமலேயே நான் எத்தனை விபத்துகளை தடுத்திருக்கிறேன், எத்தனை சதித்திட்டங்களை முறியடித்திருக்கிறேன் என்பது உனக்கு தெரியாது. எதிரி உனக்கு எதிராக ஒரு வலையை விரிக்கும் போதெல்லாம் நான் முன்னே சென்று அதை அறுத்து எறிந்திருக்கிறேன். உலகம் கொந்தளிக்கும் போது நீ என் சமாதானத்தில் இளைப்பாறலாம். சூழ்நிலைகள் அனைத்தும் கட்டுப்பாட்டில் இல்லாதது போல தோன்றும் போது கூட நான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறேன் என்ற உறுதி உனக்கு இருக்கட்டும். உலகம் பதற்றமடையும் போது உன் குடும்பமும் நீயும் பாதுகாப்பாக இருப்பீர்கள். உன் வீட்டின் மேல் என் இரத்தத்தின் பாதுகாப்பை நான் பிரகடனம் செய்கிறேன். உன் பெயரை தாங்கியுள்ள ஒவ்வொரு நபரும் உன் இரத்த உறவுகளும் என் பாதுகாப்பின் கீழ் இருக்கிறார்கள். சத்துரு உன் மகிழ்ச்சியை திருட முயலலாம், ஆனால் அவன் உன் வீட்டின் எல்லைக்குள் நுழைய முடியாது. நான் உன் வாசலில் காவல் நிற்கிறேன். புயல் வீசும்போது கடலின் ஆழம் எப்படி அமைதியாக இருக்குமோ அதே போல உன் வாழ்க்கை புயல்களுக்கு மத்தியிலும் உன் ஆத்துமா என் சமாதானத்தால் ஆளப்படும். உன்னுடைய பொருளாதார தேவைகளை குறித்து நீ கவலைப்படுவதை நான் பார்க்கிறேன். பில்களை எப்படி கட்டுவது, தேவைகளை எப்படி சந்திப்பது என்ற கவலை உன் தூக்கத்தை கெடுக்கலாம். ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், நானே உன் வாழ்வாதாரத்தை வழங்குபவன். இது வெறும் வார்த்தை மட்டுமல்ல, இதுவே என் குணம். என் பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை வழங்குவது எனக்கு ஒரு சுமையல்ல. வானத்து பறவைகளை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்றால் உன்னை நான் கைவிடுவேனா? உன் வறண்ட நிலத்தில் நான் நீரூற்றுகளை உருவாக்குவேன். யாரும் எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து உனக்கு உதவி வரும். நீ இதுவரை கண்டிராத புதிய வழிகளை நான் உனக்காக திறப்பேன். கடன் சுமைகள் நீங்கும், குறைவுகள் நிறைவாகும். நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும் அளவுக்கு நான் உன்னை உயர்த்துவேன். என் கரம் குறுகி போகவில்லை, அது இப்போதும் உனக்காக கிரியை செய்கிறது. உன் வலிகளைக் கண்டு நான் மகிழ்ச்சியடையவில்லை, ஆனால் அந்த அழுத்தம் உனக்குள் எத்தகைய மாற்றத்தை உருவாக்குகிறது என்பதை நான் அறிவேன். நெருப்பில் இடப்பட்ட தங்கம் எப்படி தூய்மையாகிறதோ அப்படி உன் போராட்டங்கள் உன் குணத்தை செதுக்குகின்றன. உனக்குள் இருக்கும் தேவையற்ற கசப்புஸ்களையும் பலவீனங்களையும் இந்த நெருப்பு சுட்டரிக்கிறது. நீ இப்போது அனுபவிக்கும் வலி வரப்போகும் பெரும் ஆசீர்வாதத்தை தாங்கும் பலமான தசைகளை உன் விசுவாசத்தில் உருவாக்குகிறது. இது ஒரு சுத்திகரிப்புச் சடங்கு போன்றது. நீ இப்போது ஒரு சாதாரண மனிதனாக அல்ல, ஒரு புனிதமான பாத்திரமாக மாற்றப்படுகிறாய். வலி கடினமானதுதான், ஆனால் அதன் பலன் மிகவும் இனிமையானது. இந்த செயல்முறை முடிந்ததும் நீ ஒரு புதிய அதிகாரத்துடன் வெளியே வருவாய். உன் வார்த்தைகளில் வல்லமை இருக்கும், உன் செயல்களில் என் மகிமை விளங்கும். என் பிள்ளையே, எனது நேரம் உனது நேரத்திலிருந்து மாறுபட்டது. சில சமயம் நான் தாமதிப்பது போல தோன்றலாம், ஆனால் நான் ஒருபோதும் தவறு செய்வதில்லை.
நீ எல்லா வழிகளையும் முயன்று பார்த்து உனது சொந்த பலம் முடிவடையும் அந்த இறுதி கட்டத்தில்தான் நான் என் அற்புதத்தை தொடங்குவேன். அப்போதுதான் இது என் செயல் என்பதை உலகம் அறியும். இது ஒரு தற்செயலான நிகழ்வு என்றோ அல்லது உனது அதிர்ஷ்டம் என்றோ யாரும் சொல்ல முடியாது. இது கடவுளின் கரம் என்று அனைவரும் சொல்லும்படி நான் காரியங்களைச் செய்வேன். என் கையெழுத்து உன் வெற்றியில் தெளிவாகத் தெரியும். காத்திருப்பு என்பது நிராகரிப்பு அல்ல, அது ஒரு தயாரிப்பு. நீ இப்போதே தயாராக இருந்தால் நான் இப்போதே தந்திருப்பேன். ஆனால் நீ சிறந்ததை பெற வேண்டும் என்பது என் விருப்பம். எனவே என் நேரத்திற்காக அமைதியுடன் காத்திரு. நான் கொடுத்த வாக்குறுதிகள் ஒருபோதும் தவறிப்போகாது. மனிதர்கள் வாக்கு கொடுத்து மாறலாம், ஆனால் நான் சொன்னதைச் செய்து முடிப்பவன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போகாது. உன் வாழ்க்கையின் மேல் நான் சொன்ன ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் நிறைவேறும். காலம் கடந்து போனது போல உனக்கு தோன்றலாம், உன் வயது ஏறிக்கொண்டிருக்கலாம், ஆனால் என் வார்த்தைக்கு காலாவதி தேதி இல்லை. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் செய்ததை நினைத்துப்பார். சாத்தியமற்ற சூழ்நிலையிலும் என் வாக்கு பலித்தது. உனக்கும் அப்படியே ஆகும். உன் விசுவாசத்தை மட்டும் விட்டுவிடாதே. நான் சொன்னதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்பதை நினைவில் கொள். வாக்கு கொடுத்த நான் உண்மையுள்ளவன். நான் அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். விரைவில் நீ ஒரு சாட்சியாக நிற்பாய். நீ கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து இயேசு எவ்வளவு நல்லவர் என்று கண்ணீருடன் சாட்சி கூறுவாய். நீ அழுத ஒவ்வொரு கண்ணீர் துளியும் ஒரு முத்தாக மாறும். நீ பட்ட ஒவ்வொரு போராட்டமும் ஒரு வெற்றி பாடலாக மாறும். உன்னை பார்த்து பரிதாபப்பட்டவர்கள் உன்னை பார்த்து வியக்கும்படி நான் உன்னை உயர்த்துவேன். உன்னை தாழ்த்தியவர்கள் உன் உயர்வைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக மாறும். சோர்ந்து போயிருப்பவர்கள் உன்னை பார்த்து தைரியம் பெறுவார்கள். நீ அடைந்த விடுதலையை மற்றவர்களும் அடைய நீ ஒரு கருவியாக இருப்பாய். உன் கதையின் முடிவு ஒரு பெரும் கொண்டாட்டமாக இருக்கும். அது வெறும் உனக்கான வெற்றி மட்டுமல்ல, அது என் நாமத்தின் மகிமைக்கான வெற்றி. இந்த சோதனைகளுக்கு பிறகு உனக்கு ஒரு புதிய அதிகாரம் வழங்கப்படுகிறது. நீ பேசும் வார்த்தைகளில் ஒரு தெய்வீக வல்லமை இருக்கும். நீ கட்டளையிடும் போது தடைகள் விலகும். நீ ஜெபிக்கும் போது பரலோகம் அசைக்கப்படும். இவ்வளவு காலம் நீ பொறுமையுடன் இருந்ததற்கு கைமாறாக என் ராஜ்யத்தின் இரகசியங்களையும் அதிகாரத்தையும் உனக்கு தருகிறேன். நீ எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்திலும் கட்டப்படும். நீ எதை அவிழ்க்கிறாயோ அது பரலோகத்திலும் அவிழ்க்கப்படும். உன் குடும்பத்தின் மேல் உனக்கு ஒரு ஆவிக்குரிய ஆளுமை இருக்கும். நீ ஆசீர்வதிப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த அதிகாரம் உனது தற்பெருமைக்காக அல்ல, மற்றவர்களுக்கு சேவை செய்யவும் என் அன்பை பகிரவும் உனக்கு தரப்படுகிறது. இதை நீ உண்மையாக பயன்படுத்துவாய் என்று நான் நம்புகிறேன். உன் கடந்த கால தவறுகளும் குற்ற உணர்வுகளும் உன்னை சிறைப்பிடிக்க நான் அனுமதிக்க மாட்டேன். நீ செய்த தவறுகளை நான் மன்னித்து அவற்றை மறந்தும் விட்டேன். நீ ஏன் இன்னும் அந்த சுமையை சுமக்கிறாய்? இன்று அந்த சங்கிலிகள் அறுக்கப்படுகின்றன. நீ ஒரு புதிய மனிதனாக உருவெடுக்கிறாய். கடந்த காலத்தின் கரைகள் எதுவும் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது. நான் உனக்கு ஒரு புதிய வெள்ளைத்தாளை தருகிறேன். அதில் உன் வெற்றி கதையை நாமே சேர்ந்து எழுதுவோம். குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளியே வா. என் கிருபை உனக்கு போதுமானது. நீ தகுதியற்றவன் என்று சத்துரு உன் காதுகளில் முணுமுணுக்கும் போது நீ என் இரத்தம் சிந்தப்பட்ட விலைமதிப்பற்ற பிள்ளை என்பதை அவனுக்கு நினைவூட்டு. நீ நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறாய். இந்த செய்தி முடிவுக்கு வரும்போது இது ஒரு முடிவல்ல, இதுவே ஒரு புதிய ஆரம்பம் என்பதை உணர்ந்து கொள். உன் வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயம் இன்று தொடங்குகிறது. இதுவரை நீ கண்டிராத ஒரு புதிய விசுவாசத்தின் தளம், ஒரு புதிய வல்லமையின் பரிமாணம் உனக்குள் திறக்கப்படுகிறது. நான் உன்னிடம் பேசிய இந்த வார்த்தைகள் வெறும் சொற்கள் அல்ல, அவை ஜீவன், அவை ஆவி, அவை வல்லமை. இவை உனக்குள் இப்போது வேலை செய்து கொண்டிருக்கின்றன. உன்னை உருமாற்றி உன்னை செதுக்கி நான் எப்போதும் உன்னை காண விரும்பிய அந்த வீரனாக உன்னை மாற்றுகின்றன. மற்றவர்கள் பின்வாங்கும் போது முன்னேறுபவனாகவும் மற்றவர்கள் அஞ்சும் போது துணிந்து நிற்பவனாகவும் நீ மாறுகிறாய். இந்த மாற்றம் உன் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றப்போகிறது. மகனே, மகளே, தைரியமாக இரு. போராட்டங்கள் உனக்கு வெற்றியை தரவே வந்துள்ளன. நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நான் ஒவ்வொரு அடியிலும் உன்னுடன் இருக்கிறேன். உனக்காக போராடுகிறேன். உன்னை தாங்குகிறேன். உனக்குள்ளிருந்து கிரியை செய்கிறேன். நீ ஒருபோதும் தோற்க மாட்டாய். நீ ஒருபோதும் வீழமாட்டாய். ஏனெனில் நான் உன் கடவுள். நீ என் செல்லப்பிள்ளை. நாம் இருவரும் இணைந்து எதையும் சாதிக்கலாம். நம்மால் முடியாதது ஒன்றுமில்லை. இந்த ஆசீர்வாதத்தை உன் இதயத்தில் ஏற்றுக்கொள்.
இது உனக்கானது, இது உன் குடும்பத்திற்கான ஒரு புதிய விடியல். இந்த செய்தி உன் இதயத்தை தொட்டிருந்தால் இன்று இயேசுவின் குரலை கேட்க வேண்டிய ஒருவருடன் இதை பகிர்ந்து கொள். கமெண்டில் ஆமென் என்று பதிவிட்டு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீயே நிரந்தரம் இயேசுவே.